செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் புழல், பூண்டி ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பூண்டி ஏரியில் நீர் இருப்பு தற்போது 3231 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. நீர்மட்டம் 35 அடியாக உள்ளது. அதேபோல செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் இருப்பும் 3645 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. புழல் ஏரியில் நீரிருப்பு 3300 மில்லியன் கன அடியாக இருக்கும் நிலையில் அனைத்து ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை ஏரிகள் எட்டியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல் ஆகிய 3 ஏரிகளும் ஒரே நாளில் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், சென்னையின் முக்கியமான குடிநீர் ஆதாரங்கள் புழல், பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. என்ன விவரம் எழில்? ஆனந்தி, சென்னையின் குடிநீர் தேவைக்காக முக்கியமான நீர் ஆதாரங்கள் என்று பார்த்தால் புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம், அதே போல கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம். இப்படி இத்தனை நீர்த்தேக்கங்களிலும் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய புழல் ஏரி. அந்த புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அதே போல பூண்டி ஏரியும் செம்பரம்பாக்கம் ஏரியும் 3 ஏரிகளும் முழு கொள்ளளவில் எட்டியிருக்கிறது. புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடி. அதனுடைய உயரம் 21.20 அடி. இது முழு கொள்ளளவை, அதாவது 3300 மில்லியன் கன அடியும் எட்டிருக்கிறது. 21.2 அடியும் அதை எட்டிருக்கிறது. இதன் காரணமாக முழு கொள்ளளவை எட்டிருக்கிறது. அதே போல பூண்டி ஏரியை பொறுத்தவரை 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது. அது முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. 100% நிரம்பியிருக்கிறது. இதே போல செம்பரம்பாக்கம் ஏரி 24 அடி நீர்மட்டம் கொண்டது. 24 அடி முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. இப்படி இந்த 3 ஏரிகளும் ஒரே நேரத்தில் நிரம்பியிருப்பது கடந்த 1998க்கு பிறகு, அதாவது 27 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த முழுமையாக இந்த 3 ஏரிகளும் நிரம்பியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த மற்ற ஏரிகளான கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டி ஏரியும் 92.80%, அதே போல சோழமணி ஏரி 49.21% நிரம்பி இருக்கிறது. இந்த 4 ஏரிகளிலும் மொத்த நீர் இருப்பு என்று பார்த்தால் 95.02%. சென்னையின் 1 மாத குடிநீர் தேவை 1 TMC தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது தற்போது ஒட்டுமொத்தமாக இந்த 4 ஏரிகளிலும் 11.76 TMC நீர் இருப்பு 11.17 TMC இருக்கிறது. அதாவது 95.02% அந்த நீர் இருப்பு இருக்கிறது. இந்த தண்ணீர் 18 மாதங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இருக்காது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு சென்னைக்கு குடிநீர் கட்டுப்பாடு ஏற்படாது என்ற தகவலை நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய ஜனவரியில் ஆந்திராவின் கிருஷ்ணா நதி நீரை பெற உள்ளதாகவும், அப்போது சென்னைக்கு தற்போது குடிநீர் அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட அந்த தண்ணீரும் சேர்த்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்ற தகவலை நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது பொதுப்பணித்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்று சொல்லலாம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி.